விருப்பத்துடன் கேளுங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய. விடாமல் பின்பற்றுங்கள். விலை கிரயம் செலுத்துங்கள். விலகி பயணியுங்கள். சொல்லுங்க. எல்லாமே அங்கதான் இருக்கு. நான் முடிக்கிறேன். 9ஆம் வசனத்துல 2:9 2 ராஜாக்கள், நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன், உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லும் போது எலிசா என்ன பண்ணாரா? உம்மேல் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய். தலைவர் போறார், பாஸ் போறார், தகப்பன் போறார், சீனியர் போறார், ஊழியக்காரர் போறார், பல அசைவுக்கு காரணமா இருந்தவர், ராஜாக்களோட ரொம்ப க்ளோஸா இருந்தவர், தோத்திரம் பயங்கரமான ஊழியக்காரர், அவர் போறார். அப்படின்னா நிறைய சொத்துக்கு சேர்த்து வச்சிருப்பார். ராஜா கூட அவருக்கு நல்ல பழக்க வழக்கமெல்லாம் இருக்குது. அதனால நிறைய பணம் காசுலாம் வச்சிருப்பார். அப்படி இப்படி போட்டு வச்சிருப்பார் அக்கௌண்ட்ல. தோத்திரம் இதை வாங்கி வச்சிருப்பா, அதை வாங்கி வச்சிருப்பா, கொஞ்சம் நில வளமெல்லாம் இருக்கும், வீடு வாசல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். என்ன வேணும்னு வேற நம்மகிட்ட கேட்கிறாரு. அதனால கிளப்பிடுவோம்டா. தோத்திரம் அந்த நிலத்தை நம்ம பேரில் எழுதி வச்சிருக்கீங்களா, அந்த வீட்டை நமக்கு கொடுத்துறீங்களா, அந்த பொருள்லாம் கொடுத்துற, மைக் செட்டை கொடுத்துறீங்களா, அந்த பிஎஸ்எஸோ அந்த மியூசிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தந்துடுறீங்களா, அப்படி இப்படிலாம் எலிசா என்ன செய்யலைங்க? சொல்லுங்கண்ணே. அல்லேலூயாவா? அவன் எதை கேட்குறான்? உண்மையில் இருக்கிற ஆவியின் வரம் கேட்க கேட்க விரும்ப விரும்ப உங்க மேல் இருக்கிற அபிஷேகம் பெருகும். போதும்னா போதும் தான். எலியா போதும் கர்த்தாவே, என் ஊழியம் போதும், பிரசங்கம் பண்ணது போதும், உசுரோடு இருந்தது போதும், நான் சாகணும் போதும். உடனே போட்டு தள்ள அவனை. தோத்துறான். என்கரேஜ் பண்றாரு. தோத்துறான். தூதனை அனுப்புறாரு, சோத்தை கொடுக்குறாரு, சொல்லி பார்க்காரு. ஆனாலும் எலியா கேட்கிற மாதிரி இல்லை. இருக்கீங்களா? சூர செடிக்குள்ள இருந்தவன் தூதம் கொடுத்த சோத்தை தின்னுட்டு 40 நாளா நடந்து போய் எங்க உட்காண்டானா? கேபிக்குள்ள. நான் என்ன சொல்றேன், சாகணும் சாகணும்னு சொன்னவன் தூதம் கொடுத்த சோத்தை என்னத்துக்கு திங்கணும்? அதையும் வேணாம்ல சொல்லியிருக்கணும். நீ தூதன் சோத்தை கொண்டு வந்தோன்னா எடுத்து எந்திரிச்சு உட்காந்து கப்பு 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 கப்புன்னு தின்னுட்டு பழையபடியும் போதுமா? என்னது சோறா? இல்ல ஊழியா. நிறைய பேர் சர்ச்சில் அப்படித்தான். பிரசங்கம் வரும்போது, ஆசீர்வாதம் வரும்போது ரிசீவ், ஓ ஹல்லேலூயா ஆமென் தோத்திரம். அதுக்கப்புறம் மூக்கு 3.5 கிலோவுக்கு வீங்க வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சோகமா அந்த சோகமே தொடர்றது. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, சோகமா இருந்தா ஏசுனார் பரிதாபப்பட்டு சீக்கிரம் ஆசீர்வதிப்பாருன்னு. நான் ஒன்று சொல்லவா? சோகமா இருந்தா ஏசுனார் சீக்கிரம் தூக்கிடுவார். எலியா சோகமா இருந்தாரா? சொல்லி பார்த்தாரு, சோத்தை கொடுத்தாரு, சோத்தை கொடுத்தாரு, சொல்லி பார்த்தாரு. அப்புறம் யோசித்தாரு, இவனுக்கு சோறு போடுறது வேஸ்ட்டு, இவனுக்கு சொல்லி பார்க்கறதும் வேஸ்ட்டு, ரொம்ப சோகமா இருக்கான். ஐ லவ் யூ, நீ சோகமா இருக்க, ஆனால் உன் சோகத்தை பார்க்க என்னால் முடியல, நான் யோசிக்கிறேன் உன்னை எப்படி சந்தோஷப்படுத்தலாம், நீ எங்கே இருந்தால் சந்தோஷமா இருப்ப அப்படின்னு யோசித்தா ஒரே ஒரு இடம்தான். வந்துரு. ஏதாவது புரியுதா? இனிமே சோகமா இருப்ப? சும்மா ஓவர் சோகம் உசுருக்கு. அல்லேலூயாவா? எதன் மேல விருப்பம், எது மேல ஆசை? எலிசாவுக்கு அவர் மேல் இருந்த ஆவியின் வரம் எனக்கு, அவன் போதும்ன்றான், இவன் வேணும்ன்றான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ போதுங்கிறவனுக்கு போதும், வேணுங்கிறவனுக்கு இன்னும் தோத்தறான். அல்லேலூயாவா? என் மேல் இருக்கிற அபிஷேகம் போதாது, என் ஜெபம் போதாது, என் வேத தியானம் போதாது, இன்னும் எனக்கு ரெட்டிப்பா வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ரெட்டிப்பா, ரெட்டிப்பா. ஏன் ரெட்டிப்பா கேட்டிருக்கான்?
ஒரே ஒரு விஷயம், நீ பெரிய தீர்க்கதரிசி தான், பெரிய தேவ மனுஷன் தான், பயங்கரங்களை சாதிச்சு ஸ்தோத்திரம். ஆனா அந்த ஓட்டத்துல கூட ஒரு எசபேல் குறுக்க வந்து உம்மை பயமுறுத்தி உம்முடைய ஓட்டத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாள்ல, நீர் சோர்ந்து போயிட்டீர்ல. அப்ப உம்மேல் இருக்கிற அபிஷேகம் அப்படியே என் மேல இருந்துச்சுன்னா உம்மை மாதிரியே நானும் ஓடுவேன், நானும் சாதிப்பேன், வானத்தை அடப்பேன், வானத்தை திறப்பேன், மழையை கொண்டு வருவேன், எல்லாம் செய்வேன். ஆனா என் ஓட்டத்திலேயும் ஒரு எசபேல் வருவா, அந்த எசபேல்கிட்ட நானும் சோர்ந்துருவேன். அதனால என் ஓட்டத்துல என்ன தடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு எசபேல் வந்தா அவளையும் போட்டு காலி பண்ணி ஜெயிச்சு நான் தேவ திட்டத்தை முழுமையா நிறைவேற்றி முடிக்க ஐ நீட் யுவர் அனாயிண்டிங் அஸ் டபுள் போர்ஷன். எனக்கு அது ரெட்டிப்பா வேணும். இருக்கீங்களா? ஏற்கனவே வீழ்த்தப்பட்ட தோற்கடிக்கப்பட்ட பிதாக்களின் அனுபவங்கள் நிறைய. அப்படி பிதாக்கள் தோற்று போன இடத்துல கூட நீ தோற்று போகாமல் அந்த சூழ்நிலையையும் அந்த எதிரியையும் அந்த எசபேலையும் மேற்கொள்ளுகிற ஒரு சால்வைய, ஒரு அபிஷேகத்தை, ரெட்டிப்பான அபிஷேகத்தை இந்த பகல் உன் மேல நான் ஊத்த விரும்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க. பிதாக்கள் தோற்ற இடத்துல நீங்களும் நானும் தோக்க கூடாது. அதுதான் பிதாவின் விருப்பம், அதுதான் பரலோகத்தின் விருப்பம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எலியா சாதிச்சார் தான், ஆனா ஒரு இடத்துல அவர் பலவீனப்பட்டார். அந்த இடத்துல கூட நீ பலவீனப்படக்கூடாது. அதற்கு வேண்டிய அபிஷேகத்தின் அளவை நான் உனக்கு கூட்டி தருவேன். ஆனா நீ விரும்பணும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஒரு சிலர் யோசிக்கலாம், விரும்புறதா? நான் ஏற்கனவே அதை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். ஏது அதுவா? இன்னைக்கு அதுக்கு பாம்பு வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. டமால். அல்லேலூயா. அந்த விருப்பம் அல்ல. சோ அண்ட் சோ பச்சைக்கல்ல செங்கிச்சான், மஞ்சக்கல்ல செங்கிச்சான், எதிர் வீட்டு ஜன்னல், அது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்ல வார்த்தையா இருக்க. விரும்புங்கள்னு சொல்றாரு, திரும்பவும் சொல்றேன், விரும்புங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை. அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகத்தை விரும்புங்க, தேவ உறவை விரும்புங்க, ஜெபத்தை விரும்புங்க, உபவாசத்தை விரும்புங்க, எசபேல் அழியணும்னு விரும்புங்க, அருவருப்புகள் அழியணும்னு விரும்புங்க, தேவ நாமம் உயரணும்னு விரும்புங்க, யோர்தான் பிளக்கணும்னு விரும்புங்க, யெகோவா தேவன் என்னோடு இருக்கிறார் அதை நான் நிரூபிச்சு காட்டணும்னு விரும்புங்க, என் பிதாக்கள் தோற்றதுல நான் தோக்க கூடாதுன்னு விரும்புங்க, என் பிதாக்களை பார்க்கிலும் இரட்டத்தனையா நான் சாதிக்கணும்னு விரும்புங்க. எலியா செஞ்ச அற்புதம் 7, எலிசா செஞ்ச அற்புதம் 14. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். விருப்பத்தோடு வேண்டுங்கள், இன்றைக்கு அந்த சால்வை உங்க மேல. 2வது ஆண்டவர் சொன்னாரு, என்ன செய்யணுமா? விடாமல் பின்பற்றுங்கள். இதே அதிகாரம் தான். 1ஆம் வசனத்திலிருந்து எலியா புறப்படுறார். கில்காலிருந்து பெத்தேலுக்கு, பெத்தேலிருந்து எரிகோவுக்கு, எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு. நம்மளே பின்னாடியே போறான். யாரு? எலிசா. அவரு என்ன மட்டும்தான் போக சொல்லிக்கிறார். நீ இருறா, நான் தான் போகணும், நீங்க போங்க, உங்களை யாரும் வேணான்னா போங்க, ஆனா நான் வருவேன். நீங்க வேணான்னு சொன்னாலும், நீ வீட்டிலே இருறான்னு சொன்னாலும். இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? சபைக்கு வா, வர முடியாதுல்ல. வாலிபர் கொடுத்துக்கு வா, வரமாட்டான்ல. ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஐஸ்கிரீம் ஸ்டாலுக்கு போகணும். தோத்திரம். அவன் வெயிட் பண்ணுவான். எவன்? குளிக்காதவன். 6 மாதம் ஆச்சு அவன் குளிச்சு. அல்ல சொல்லுங்க. அப்போ அந்த பேண்ட்டை அவன் துவைக்கிறதே இல்லை. தோத்திரம். அந்த முடியை அவன் வெட்டுறதே இல்லை. பக்கத்தில் போய் நின்னாலே குப்புங்குது. அவனை பார்க்கறதுக்கு நீ வாலிபர் கூட்டத்தை கட்டடிச்சுட்டு போற. ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, இன்னும் என் மேட்டர் அப்படியே சொல்றீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வேற எப்படி சொல்லணும்? ஹலோ, நான் 20க்கு மட்டும்தான் சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம்.
60க்கும் சொல்லுகிறேன். அல்லேலூயாவா? விடாமல் எலியாவை பின்பற்றுறான். அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு வேணாம் வேணாம், வருவேன் வருவேன். இன்னைக்கு வா வா, வேணாம் வேணாம். அதனாலதான் இருக்கிற அபிஷேகமும் போயிருது. விடாமல் நீ கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போனா வருவேன், பெத்தேல்ல இருந்து எரிகோவுக்கு போனா வருவேன், எரிகோல இருந்து யோர்தானுக்கு போனா வருவேன். உம்மை நான் விடுவது, உம்முடைய பாத சுவடுகளை விடுவது, உம்முடைய சாட்சியான வாழ்க்கையை விடுவது, உம்முடைய பிரயாணத்தை நான் விடுவது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர பின்பற்றுங்கள். வேதத்தை பின்பற்றுங்க, வசனத்தை பின்பற்றுங்க, உங்களுக்கான வார்த்தையை பின்பற்றுங்க, பிரசங்கத்தை பின்பற்றுங்க, உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை பின்பற்றுங்க, அவங்க வாழ்க்கையை பின்பற்றுங்க, பரிசுத்தத்தை பின்பற்றுங்க, விடாமல் பின்பற்றுங்க. இரட்டிப்பான அபிஷேகம், எலிசாவின் சால்வை இந்த இரவு உங்க கரத்திலே கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். விடாமல் பின்பற்றுங்க. மூணாவது சோதரம், விலை கிரயம் செலுத்துங்க. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 19 வசனம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்கிருந்து போய் எலிசா மேல தன்னுடைய சால்வைய எலியா போடுவார். அப்ப எலிசா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாராம்? 12 ஏர் பூட்டி உழுதாராம். அதுல 12வது ஏற அவரே உழுதாராம். 12 ஏர் அவங்க வீட்டில். விவசாயி விவசாயி. அல்லேலூயா சொல்லுங்க. எலிசாவை சொல்றேன், விவசாயி. அவர் வீடு. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் எங்க ஊர்ல ஒரு ஏர் மாடு இருந்தாலே அவங்க ரொம்ப பணக்காரங்க. ஒரு ஏர் மாடு இருந்தாலே ஊர்ல. ஆனா அந்த காலத்துல எலிசா வீட்டுல 12 ஏர் மாடு அப்படின்னா மிகப்பெரிய ரிச் ஃபேமிலி. யாரு? எலிசா. அவனை போய் தீர்க்கதரிசியா எலியா சாணத்துல ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொல்றாரு. 12 ஏர், அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ பெரிய பணம் வசதி. அதுல அவன் சோம்பேறியும் கிடையாது. ஒரு ஏற, கடைசி 12வது ஏற அவன் தான் என்ன செய்யறானா? ஏர் பூட்டி உழுவானா. இப்ப சால்வ அவன் மேல விழுந்த உடனே, அழைப்பு அவன் மேல வந்த உடனே கடைசி வசனம் சொல்லுது. தோத்திரம் 20, 21 வசனங்கள்ல படிக்கிறோம். அந்த தோத்திரம் மாடை வெட்டி ஏரின் மரமுட்டுகளால் அதை சமைத்து எல்லோருக்கும் விருந்து செய்து எலியாவை பின்பற்றி வந்தான். நல்ல சொல்லுங்க. அப்போ 21 வசனம். ஆமேனா? நல்லா கவனிங்க. தனக்கு லாபமா இருந்தது, தனக்கு சம்பாரிச்சு கொடுத்தது, தனக்கு பிரியமா இருந்தது, தனக்கு ஆதாயமா இருந்தது, அத விலைக்கிரயமா தூக்கி எறிறான், உதறி தள்ளுறான், வெட்டி போடுறான், சமைச்சிடறான். ஒருவேளை அது திரும்ப இருந்தா எப்பயாவது ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த மாடு அவனை கூப்பிடுமோ, அந்த மாடு அவனை பார்த்து லுக்கு விடுமோ, அந்த மாடு அவனை பார்த்து பேசிடுமோ, மனசு மாறிடுமோ நினைச்சானோ என்னமோ தெரியல, அந்த மாட்டையே அடிச்சு ஏர் மரம் முட்டை வச்சே சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டான். அல்லேலூயாவா? இன்னைக்கு எழுப்புதல் வேணும், புதுக்கோட்டையே வேணும், தமிழ்நாடே வேணும், தோத்திரம் இந்தியாவே வேணும். ஆனா நான் உட்காந்த இடத்த விட்டு எந்திக்க மாட்டேன். சபைக்கு வரமாட்டேன், வாலிபர் கூட்டத்துக்கு வரமாட்டேன், பெண்கள் ஜெபத்துக்கு வரமாட்டேன், தெரு ஊழியத்துக்கு வரமாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா வருவேன். அதுலேயும் ஃபங்க்ஷன் இல்லைன்னா வருவேன். எங்கள் மச்சான் மாமா சித்தப்பு அவங்க பத்திரிக்கை வைக்கலைன்னா வருவேன். உன் மூலமாக எழுப்புதல் வரணும். வரும். வாய்ப்பு இல்லை ராசாத்தி. அல்லேலூயாவா? நான் ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவரே இந்த எழுப்புதலுக்கு தடைகளை எல்லாம் தூக்குங்கப்பா. அதாவது நான் என்ன சொல்லி ஜெபிக்கிறேன்னா, எழுப்புதலுக்கு தடையா ஸ்டான்லி இருந்தான்னா ஸ்டான்லியவே நீங்க தூக்கிட்டு போட்டு தள்ளிட்டு எழுப்புதலை கொண்டு வாங்கப்பான்னு ஜெபிக்கிறேன். ஏதாவது புரியுதா? ஸ்டான்லியே எழுப்புதலுக்கு தடை, இவனை போட்டா தான் எழுப்புதல் வரும்னு உங்க பிளான்ல இருந்தா என்னையே போட்டுருங்கன்னு ஜெபிப்பேன்னா, ஜெபிக்க என்னால முடியும்னா உங்களை போடுங்கன்னு ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது லைவ்ல வேற போதா, கரெக்டா 1 நிமிஷம் வெட்டுவாங்க. அல்லையா சொல்லுங்க.
கரெக்டா ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம் ஷார்ட் வீடியோவா வெட்டி இவர் என்ன பேசுகிறார் பாருங்கள் அப்படிமா. இவங்க இந்த மாதிரி வெட்டி வெட்டி போடுறதுனால தான் என்ன கனடாவிலேருந்து கூப்பிடுறாங்க, என்ன பிரான்ஸ்லேருந்து கூப்பிடுறாங்க, என்ன ஜெர்மன்ல கூப்பிடுறாங்க. வாழ்க வளமுடன். அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்காகவும் சத்தியத்தை மாற்ற முடியாது சார். பலருக்காக ஒருவர் மரிப்பது நலம்னு ஒரு ஆசாரியனே சொன்னான் இருக்குது. இயேசுநாதரே ஜீவனை கொடுத்தாருன்னு இருக்குது. எழுப்புதலுக்கு தடையா அக்கா நீ இருந்தா முறைச்சா 3 நாள்ல போட்டுருவார். அல்லே சொல்லுங்க. அப்பா எழுப்புதல் வரணும். அல்லே சொல்லுங்க. அதுக்கு எனக்கு லாபமா இருக்கிறத நான் விலைக்கிரயமா தரணும். ஆமெனா? பார்வோன் குமாரத்தின் மகன் என்னப்படுவதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்த ஒரு மோசேயை தான் 30 லட்சம் மக்களை விடுவிக்கிற ரட்சகனா கர்த்தர் பயன்படுத்தினார். அரண்மனையில் பானபாத்திரக்காரனா இருந்த நெகேமியா அதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்ததுனால தான் 52 நாளைக்குள்ள அலங்கச்சுவரை கட்டி எழுப்பினார். ஆமெனா? தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாம தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவர் தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராய் இயேசு என்கிற நாமம் உள்ளவராய் உயர்த்தப்பட்டார். எதை தூக்கி எறிய சொல்றாரோ அதை தூக்கி எறிய இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். எனக்கு அந்த சால்வை தான் முக்கியம், எனக்கு அந்த அபிஷேகம் தான் முக்கியம், என்னை கொண்ட அசைவு தான் முக்கியம். தேவராஜ்யம் வர்றதுக்கு முன்னால கொஞ்ச காலத்துக்குள்ள இன்னும் ஒரு தரம் ஒரு அசைவு வரப்போதே. அதற்கு நான் ஒரு பாத்திரமா, நான் ஒரு எலிசாவா இருக்கணும். அதற்கு எதையும் இழக்க நான் ஆயத்தம், எதையும் விலைக்கிரயமாய் கொடுக்க நான் ஆயத்தம். அல்லேலூயாவா. ஆபிரகாம்கிட்ட ஈசாக்க கேட்ட உடனே என்ன நினைச்சீங்க ஆண்டவரே? 75 வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் நம்மளே சுத்திட்டு இருந்தானே, இப்ப புள்ள வந்த உடனே அவனே கொஞ்சறான், அவனுக்கே டவுசர் போடுறான், அவனுக்கே பவுடரை மாட்டுறான், அவனையே தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறான். அப்ப என் மேல வச்சிருந்த லவ் இப்ப அதிகமா ஈசாக்கு மேல போயிருச்சோ அப்படின்னு என்ன டெஸ்ட் பண்றீங்க, என்ன டெஸ்ட் பண்றீங்க. ஆண்டவரே இவன் யாருப்பா? நீர் போட்ட பிச்சப்பா. நீங்க கொடுக்காமல அந்த ஈசாக்கு வந்தா. இப்ப கூட சொல்றேன், இந்த ஈசாக்கு இல்லைன்னா எனக்கு 1000 ஈசாக்கு நீர் கொடுப்பீர். ஆனா உம்மை போல் ஒரு யெகோவாவை இந்த உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் உமக்கு ஈசாக் தானே வேணும், போடுறேன். நீர் கேட்டா சாராள கூட என்ன பேச்சக்கான. அல்லேலூயா சொல்லுங்க. விடாமல் பின்பற்றுங்கள், விலைக்கிரயம் செலுத்துங்கள். கடைசியா விலகி பயணிங்க. நீங்க 3ஆம் வசனம் 5ஆம் வசனம்லாம் அந்த அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் பின்னாலேயே போய்கிட்டு இருப்பான், எலியாவுக்கு பின்னாலேயே. அப்போ இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரா தோத்தரா என்ன போடுறாங்க? 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் போட்டீங்களா? இவங்க இப்போதைக்கு போடுற மாதிரி தெரில. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பொழுது நீங்க இங்க போடுங்கன்னு உங்களை வாசிக்கலாம் சொல்ல. அப்பொழுது எத்தேல் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிறவன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? அதற்கு அவன், எனக்கு தெரியும். சும்மாரு பேச்ச குறை. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஆண்டவர் எடுத்துக்க போறாருன்னு தெரியும். தோத்துறான். இன்னைக்கு அவர் கதை முடியுதுன்னு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. என் பார்வை, என் இலக்கு, என் ஆசை, என் எதிர்பார்ப்பு ஒன்லி தோத்திரம் அந்த சால்வை மட்டும்தான். வேற அந்த கதை இந்த கதை சோக கதை சொந்த கதையெல்லாம் சொல்லி என்னை அப்படியே ஃபீல் பண்ண வச்சு என்னை வேற மாதிரி டைவர்ட் பண்றதுக்கு முயற்சிக்காத. ஹலோ ஹலோ. உன்ன மாதிரியே நானும் கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு மூலையில் நிற்கணுன்றியா? இல்லட்டா ஐயோ எலியா போறாரு, எலியா போறாரு, எலியா போறாருன்னா சால்வை வேணும் சாமி. அவர் என்ன சொல்றாரு? நான் எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ கண்டால் உனக்கு. அப்படின்னா அவர் சாகணும், சி அவர் எடுத்துக்கொள்ளப்படணும். அவர் எடுத்துக்கொள்ளப்படுறத நான்
ஒரு கட்டத்தில் எலிசா ஜெபமே பண்ணியிருப்பாரு, ஆண்டவரே இவர் அதை கொடுக்கவே மாட்டாருப்பா. எதை? சால்வைய கேட்டா நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அதை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும்ன்றாரு. அதனால ஒன்று செய்யுங்கப்பா, தூக்குங்கப்பா. இன்னொரு பாயிண்ட்ப்பா, தூங்கலப்பா. நான் தூங்காம பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்ப்பா. ஏன்னா அவர் எடுக்கும்போது தூங்கிட்டாருன்னா கிடைக்காம போயிடும்ல. தூக்குங்கப்பா, தூங்கலப்பா, தூங்கலப்பா, தூக்குங்கப்பா, தூக்குங்க. எலியாவுக்காக தூக்குனாரா இல்லையோ, எலிசாவுக்காக தூக்கிட்டாரு. நான் அடிக்கடி பிதாக்களுக்கு சொல்லுவேன், ஏசரத்தம் ஜெயம், கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நபர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்துடணும். இல்லாட்டா தூக்கிடுவார். அல்லையா சொல்லுங்க அப்பா, ஆமேனா? அல்லேலூயாவா? அதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன். என் கவனத்தை திருப்பாத. இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்லுவான், ஸ்கிப் பண்ணுங்கன்னு. ஸ்கிப் பண்ணுங்க. லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில விஷயத்தை என்ன செய்யணும்? ஸ்கிப் பண்ணு. நம்ம ஒரு தரிசனத்தோட இலக்கை நோக்கி போய்கிட்டே இருப்போம். நம்ம கவனத்தை திருப்புற மாதிரி பல விஷயம் நடக்கும். ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கான்னா அவன் ட்ராக்கை நோக்கி அந்த இலக்கை நோக்கி ஓடணும். அந்நேரம் போல அவனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் சைடில் வச்சுக்கிட்டு 2 பேரும் நிற்பான். ஐஸ்கிரீம் மச்சான், ஐஸ்கிரீம் மச்சான், ஐஸ்கிரீம்னா ஹா அப்படின்னு ஐஸ்கிரீம் பக்கம் திரும்பினான்னு வச்சுக்க, அடுத்தவன் ஓடிடுவான். அவன் கோட்டை தொட்டுருவான், பரிசை வாங்கிடுவான். ஆமேனா? அல்லேலூயாவா? அப்புறம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது மனசுக்கு பிடிச்ச மைனா சைடில் நின்று மச்சான் அப்படிங்கும், தோத்துறோம். மைனா நைனா போயிடுச்சு. அல்ல சொல்லுங்க. அப்போ உன் கவனம் ஐஸ்கிரீம் பக்கமும் திரும்ப கூடாது, மைனா இலக்கு நோக்கி. அதனாலதான் எபிரேயர்ல அழகா சொல்வார் 12:1, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாவமான நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஸ்கிப் பண்ணுங்க. உங்க கவனத்தை திருப்புற பல விஷயங்கள் இருக்கும். நீங்க ஆண்டுக்காக ஓடும்போது, தரிசனத்துக்காக ஓடும்போது உங்களை சோர பண்ற, உங்களை பலவீனப்படுத்துற, உங்க கவனத்தை திருப்புற, தோத்திரம் டிஸ்ட்ராக்ட் பண்ற பல விஷயங்கள். அது ஒரு நபரா இருக்கலாம், அது ஒரு வார்த்தையா இருக்கலாம், அது ஒரு இடமா இருக்கலாம், அது ஒரு பாவமா இருக்கலாம், ஒரு சுபாவமா இருக்கலாம், அது ஒரு பொருளா இருக்கலாம், ஏன் அது உங்க பக்கத்தில் இருக்கிற ஆளா கூட இருக்கலாம். இப்ப கூட அவங்க உங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கலாம். உங்க கவனத்தை திருப்புற ஆளு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆளை தூக்கி அந்த பக்கம் போட்டு உதறி தள்ளிட்டு, தோத்திரம் முடிஞ்சா எட்டி உதைச்சிட்டு நீ ஓடிக்கினே இரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லவா? ஆபிரகாம் தரிசனத்தில் அழகா ஓடிட்டு இருந்தாரு. ஆதியாகமம் 16 வரைக்கும். 16வது அதிகாரத்தில் அத்தானு டார்லிங்கு ஐ லவ் யூ. யாரு? சாராளம்மா தான். நீங்க ஒன்று பண்ணுங்களேன், சொல்லுமா. அந்த பாத்திர விளக்கத்தில் ஒரு பாப்பா, ஆமா. ஆகாரு, ஆமா. கல்யாணம் பண்ணிக்கங்க. அட கிளவி, தோத்தர நீ நானும் தானே தரிசனத்தில் ஒன்னே என்ன தானே அழைச்சாரு. நீ என்ன கவனத்தை திருப்புற? ஆகார் பக்கம் என்ன அபம் அபம் அல்லேலூயா திருப்பி விடுற. கோமாளி கொன்னுடு ஒரு கொன்னு. தோத்தரா நம்ம கேட்டோமா பிள்ளைய? அவரா தானே தர்றேன்னு சொன்னாரு. தர்றேன்னு சொன்னவர் தருவார். அவர் தர்றாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கு. ஐ வாண்ட் டு கன்க்ளூட். தரிசனம் கொடுக்கிறாரா, வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரா, சால்வை கொடுக்கிறாரா, அபிஷேகம் கொடுக்கிறாரா, அவருக்கு அதுல ஒரு லாபம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு அற்புதம் செய்யறாரு, நமக்கு ஆசீர்வாதம் தான். பட் அவருக்கு அதுல ஒரு லாபம் இருக்கு. நம்மளை அழைக்கிறார், நமக்கு ஆசீர்வாதம் தான். பட் அவருக்கு அதுல ஒரு லாபம் இருக்கு. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்க தர்றார். அது ஆபிரகாமுக்கு சாராளுக்கு லாபம் தான். ஆனா அந்த ஈசாக்க தர்றதுல அவருக்கு ஒரு லாபம் இருக்கு. அந்த ஈசாக்குள்ளதான் ஒரு யாக்கோபு.
அந்த யாக்கோபுக்குள்ளதான் ஒரு யூதா, அந்த யூதாவுக்குள்ளதான் யூத கோத்திரத்தின் சிங்கம், மனுக்குலத்தின் ரட்சகர் மேசியா இயேசு. அந்த இயேசுவுக்குள்ளதான் நீங்களும் நானும் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் ரட்சிப்போம். இது எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு தான் சாராள்கிட்டையும் ஆபிரகாம்கிட்டையும் பேசுறாரு. அல்லையா சொல்லுங்க. அப்போ தர்றேன்னு சொன்னா அவர் தருவாரு, நீ கம்முன்னு கிட, என் கவனத்தை திருப்பாத, இங்கிட்டு அங்கிட்டு என்ன மட திறந்து வேற பக்கமா அப்பம் அதம் வேணாம். ஸ்தோத்திரம், அட்டென்ஷன், நான் ஸ்டடியா இருப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவோ, நான் உன்னுடைய ஆலோசனையை ஸ்கிப் பண்றேன். ஸ்தோத்திரம், நீ சொல்றத நான் ஸ்கிப் பண்ணி எனக்கு நியமித்த ஓட்டத்தில் நான் கிளியரா ஓடுறேன்னா இடையில ஒரு இஸ்மவேல் வந்திருக்கவே மாட்டான். 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வர்றாரு, ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இனி உன் மனைவியை சாராய் என்று கூப்பிடாதே, அவளை சாராள் என்று கூப்பிடு, அவள் இனிமேல் ஜாதிகளுக்கு தாய். ஆரம்பிச்சாரா. ஐயோ, 75 சொன்னதை இப்ப 99 சொல்றாரா. இவர் எப்ப வந்தாலும் இதே தான் சொல்றாரு. ஏலே, வர்றப்பெல்லாம் மாத்தி மாத்தி சொல்றதுக்கு நான் என்ன உன்ன மாதிரி கோமாளியா? நான் சர்வ வல்லவர். இவங்க கை தட்டினாலும் சரி, இவங்க ஆமீன் சொல்லலாட்டாலும் சரி, நான் சர்வ வல்லவர். அன்னைக்கு சொல்றதான் இன்னைக்கு சொல்லுவேன், இன்னைக்கு சொல்றதான் நாளைக்கு சொல்லுவேன். அல்லேலூயாவா. உன்னை எதுக்கு அழைச்சனா அதை நிறைவேற்றி முடிப்பேன். இந்த ஊழியத்தை எதுக்கு பாஸ்டரைய கையில கொடுத்தாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார். ஆபிரகாம், உன் பலனை வச்சு உன் பொண்டாட்டி பலனை வச்சால நான் உன்னை அழைக்கல. உன் வயசை வச்சு உன் பொண்டாட்டி வயசை வச்சு நான் உன்னை அழைக்கல. என்ன இப்ப நீ அன்ஃபிட்ன்ற, வயசாய் போச்சுன்ற. ஏய், உன்னை நான் அழைக்கும் போது நீ அன்ஃபிட் தான்டா. நான் உன்னை அழைக்கும் போது மட்டும் என்ன 25 வயசு வாலிபனா, 75 வயசு கிழவன்டா. நான் உன்னை அழைக்கும் போது உன் பொண்டாட்டி 65 வயசு கிழவிடா. 2 பேருமே அவுட் ஆஃப் ஆர்டரா. நீ அவுட் ஆஃப் ஆர்டர் தெரிஞ்சதாண்டா அழைக்கவே செஞ்சேன். ஆமீன் சொல்லு. புதுசா நம்ம கண்டுபிடிச்சிருக்கானா, புதுசா இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இஸ்மவேல் அன்றாயிர போட்டு குறுக்க ஓடி இருப்பான். அந்த 17 அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமும் பேசிட்டு இருக்கும்போது இஸ்மவேல் ஆண்டவர் கேட்டிருப்பார், அற அந்த டவுசர். ஆபிரகாம் சொல்லியிருப்பான், என் சாதனை இல்லடா, ரோதனை. இது சோதனை வேதனை. இவன் என் லிஸ்ட்ல இல்லடா. அல்லே சொல்லுங்கப்பா, என் லிஸ்ட்ல இல்லாதவன அவுட்புட் பண்ணிருக்க நீ. என் லிஸ்ட் இனிமே தாண்டா வருது. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லவா, இதுவரை இந்த ஊழியம் பார்த்தது இஸ்மவேல் தான். இனிமே தான் நீங்க ஒரிஜினல் ஈசாக்க பார்க்க போறீங்க. இனிமே தான் சபைகள் பரிசுத்த ஆவியானுடைய ஒரிஜினல் தொதராம் கிரியைகளை பார்க்க போது. ஆமெனா, அல்லேலூயாவா. கவனத்தை திருப்புற என்ன வேணாலும் குறுக்க வரும். ஆகார் வருவா, சாராள் வருவா, ஆலோசனை சொல்லுவா, அவ சொல்லுவா, இவ சொல்லுவா. நீ ஏண்டா கேட்குற? எங்க போச்சு? பழத்தை பாதி தின்னுட்டு ஆதாம்கிட்ட வந்து கொடுக்குறாளாம் அம்மா கிழவி. சாத்தான பாருங்க, ஏவாளுக்கு போட்ட எஃபோர்ட்டை அவன் ஆதாமுக்கு போடல. ஏன்னா அப்பவே ஆதாமோட வீக்னஸ் அவனுக்கு தெரியும். கிழவி தாண்டா ஸ்ட்ராங்கு, அவள்கிட்ட தான் ரொம்ப நேரம் பேசி யுத்தம் பண்ணி அவளை வீழ்த்தணும். ஆனால் ஆதாம் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. கிழவி அனுப்பிவிட்டா போதும், தோதர அத்தான் செத்தான். இல்லையா சொல்லுங்க. ஏங்க ஒரு வார்த்தை, இந்த பழத்தை தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, நீ தின்னு விட்டு என்னையும் திங்க சொல்ற, என் கவனத்தையும் திருப்புற. இந்த பாரு, அவர் வர்ற நேரம் ஓரமணல் அவர் கையில கால உளுந்து ஏதாயிலும் பண்ணி ஜெபம் பண்றேன் அப்படி சொல்லியிருந்தான்னா அவன் தின்னு விட்டு பாதி பழம், மீதி பழம், எச்ச பழம், மிச்ச பழம், அத்தானு செத்தானு. அப்ப நம்ம கவனத்தை திருப்ப சாத்தா யார வேணாலும் யூஸ் பண்ணுவான். பேயே வருவான், பிசாசே வருவான். உடனே பிசாசு வந்து அப்படி எரும மாட்டு மேல ஏறி வருவான், கருப்பா இருப்பான்.
அப்படிலாம் நினைக்காதீங்க. ஹல்லேலூயாவா? இப்ப சொல்லவா, ஏவாளை வீழ்த்த பாம்பா வந்தான், ஆதாம வீழ்த்த ஏவாளாகவே வந்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இப்ப பக்கத்தில் இருக்கிறாள பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படி வேணாலும் வருவான். வசனத்துக்கு எதிராக பேசுறவன் தான் சாத்தான். பழத்தை சாப்பிடக்கூடாது அப்பா வார்த்தை, சாப்பிடலாம் அவன் வார்த்தை. உங்களை டைவர்ட் பண்ணுவான். அபிஷேகத்தை நோக்கி, சால்வையை நோக்கி, ரெட்டிப்பான ஆவியின் வரத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது எவன் என்ன சொன்னாலும் சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க.